பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் சி. ஜான் பிரிட்டோ குடும்பத்தினர். சி. ஜான் பிரிட்டோ 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. இருதயசாமி குடும்பத்தினர், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். டி. நீஜில் ஜெராட் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், பெற்றோரை ஆசீர்வதிக்கவும் மற்றும் தீய சக்தியிலிருந்து விடுதலை அடையவும் வேண்டி. எஸ். அமிர்தசாமி குழந்தைசாமி குடும்பத்தினர், சிவகங்கை. குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியாகி இன்று நமது தாயாம் திரு அவை திருத்துதரும் நற்செய்தியாளரும் ஆகிய புனித யோவான் அவருடைய விழாவினை சிறப்பிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக அன்பு செய்த சீடர் புனித யோவான் ஆவார். இவர் செபதேவின் மகன். இவருடைய சகோதரர் யாக்கோபு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இவர்கள் இருவரும் தன்னுடைய தந்தையோடு மீன்பிடி வேலையிலே இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இவர்கள் அழைக்கும் போது இவர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள் என்று. அன்புக்குரியவர்களே, புனித யோவான் அவர்கள் இடியின் மக்கள் என்றும் அழைக்கப்படுவார். சமாரியர்கள் இயேசுவை நம்பாத போது இயேசுனிடத்திலே, ஆண்டவரே நீர் சொல்லும், நீர் சொன்னால் நான் இடியை நெருப்பை கொண்டு வந்து இந்த மக்களை தீக்கு இரையாக்குகிறேன் என்று இயேசு மீது இருந்த அன்பினால் அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய 12 சீடர்களிலே இளையவரானவரும் இவர்தான். இயேசு தன்னுடைய தாயை தன்னுடைய கடைசி மூச்சின் போது சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பு, இதோ உன் தாய் என்று கன்னி மரியாளை அவர் ஒப்படைக்கப்பட்ட சீடரும் புனித யோவான் ஆவார். அன்புக்குரியவர்களே, இவர் இயேசுடைய சீடர்களிலே மறிக்காமல் இயற்கையாக அவர் ஆண்டவருடைய சரணடி சேர்ந்திருக்கின்றார். இவருக்கு பல துன்பங்கள் கொடுத்த போதிலும் இவரை ஒன்றும் செய்ய முடியாததால் இவரை ஒரு தனி தீவுக்கு அப்பொழுது ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இவரை சிறைவாசம் அடைகிறார்கள். அப்பொழுதுதான் இவர் திருவெளிப்பாட்டு நூல் எழுதுகின்றார். மேலும் இவர் 3 திருமடல்கள் எழுதியிருக்கின்றார். முதலாவது யோவான், 2வது யோவான், 3வது யோவான் என்று திருமடல்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். மிகவும் தனித்துவமான நற்செய்தி நூல் என்று போற்றப்படுகின்ற யோவான் நற்செய்தியாளருடைய ஆசிரியரும் புனித யோவான் ஆவார். எனவே இயேசுவை மிகவும் அன்பு செய்த சீடர் புனித யோவான் அவர்களை நாம் நினைவு கூறுகின்ற நேரத்திலே நாம் இயேசுவை முழுமையாக அதிகமாக அன்பு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய விழாவிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இயேசுவை தான் அதிகமாக அன்பு செய்கின்றோமா, அல்லது இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பலவற்றை நாம் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியிலே நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 முதல் 4 முடிய திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகருகிறோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு
இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளோர்த்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சென்றார், கண்டார், நம்பினார். நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று இந்த வார்த்தைகளை நாம் இன்றைய வாசங்களிலே பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருத்துதரும் நற்செய்தியாளரும் ஆகிய புனித யோவானுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று கேட்ட வாசங்களும் அவர் எழுதப்பட்ட நூலிலிருந்து தான் நாம் கேட்டோம். நற்செய்தியாக இருக்கட்டும், இன்று நாம் கேட்ட முதலாவது அவருடைய திருமடலாக இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை பிடித்தவர்கள் யோவானை பிடிக்காமல் இருக்க மாட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுறவங்களுக்கு கண்டிப்பாக
இன்றைய விழாநாயகர் திருத்துதர் நற்செய்தியாளராகிய புனித யோவானையும் பிடிக்கும். ஏன் சொல்லுங்க? ஏன்? காரணம், இயேசுவை அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் ரசிக்கக்கூடியவர், தனித்தனியாக ரசிக்கக்கூடியவர். நாம் பல நேரங்களே அவர் இயேசுடைய செயல்பாடுகளையும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நாம் ரசித்துக் கொண்டிருப்போம். பல நேரங்களே இயேசுவை நாம் பார்த்து உற்று நோக்கி ரசித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அனுபவம் பெற்றுக் கொண்டிருக்கும் போதும் இயேசுவை நாம் ரசித்துக் கொண்டிருப்போம். அதே போன்று இன்றைய புனித யோவான் நற்செய்தியாளரும் திருத்துதருமான இவர் இயேசுவை ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் அவரை ரசித்துக் கொண்டிருந்தவர். அதனால்தான் நமக்கு நம்முடைய திரு அவை தந்திருக்கின்ற 4 நற்செய்தி நூல்களிலே 3 நற்செய்தி நூல்கள் ஒத்தமைப்பு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லுவார்கள். மிகவும் தனித்துவமாக இருக்கின்ற நற்செய்தி நூல் யோவான் நற்செய்தி நூல் தான். காரணம், இவர் இயேசுவை தன்னுடைய இதயத்திலிருந்து மேல் நோக்கி அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்க்கின்றார், உன்னிப்பாக கவனிக்கின்றார். அதனால் இவருடைய நற்செய்திக்கு நம்முடைய தாயாம் திரு அவை தந்திருக்கின்ற குறியீடு கழுகு என்கின்ற குறியீடை இந்த நற்செய்தியாளர் யோவானுடைய நற்செய்திக்கு தந்திருக்கார். ஏனென்றால் கழுகுடைய பார்வை மிகவும் நுணுக்கமாக இருக்கும். கழுகுடைய பார்வை மிகவும் நுணுக்கமாக இருக்கும், மிகவும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளும். அது போன்று யோவான் இயேசுவை நுணுக்கமாக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கண்டதையும் கேட்டதையும் மகிழ்வுடன் எழுதியிருக்கின்றார். அதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தியும் திருமடல்களும் மற்றும் திருவழிபாட்டு நூல்களும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நான் யோசிப்பது உண்டு, அது என்ன, இயேசு மிகவும் அன்பு செய்த சீடர் யோவான் மட்டும்தானா? நீங்க சொல்லுங்க, இயேசு மிகவும் அன்பு செய்த சீடர் யோவான் மட்டும்தானா? அன்பார்ந்தவர்களே, இயேசு மிகவும் அன்பு செய்கிற சீடர் நீங்களும் நானும் கூட தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களே அதை அனுபவித்திருப்போம். யோவான் நற்செய்தி என்று எடுத்துக்கொண்டாலே அனுபவம் தான், சான்று பகிர்தல். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கள். திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. இயேசுவை அவர் சான்று பகர்கின்றார். பார்வையற்ற நபர், இதோ நான் பார்வையற்று இருந்தேன், நான் பார்வை பெற்றிருக்கின்றேன் என்று அவர் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். மகதலா மரியா அவர்கள், இதோ நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடர்களுக்கு அவர் சான்று பகர்கின்றார். இவை அனைத்தும் நாம் யோவான் நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலோ அல்லது நீங்கள் படித்தாலோ நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளலாம், அதிகப்படியாக அவர் சான்று பகருவதை தான் அங்கு உணர்த்தி கொண்டிருப்பார். அப்படி பார்க்கின்ற போது நான் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றேனா, என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சான்று பகரும்படியாக இருக்கின்றதா? அப்பொழுது இயேசு மிகவும் அன்பு செய்கின்ற சீடர் யோவான் மட்டுமல்ல, உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டியதுதான். காரணம், நானும் இயேசுவை சான்று பகர்கின்றேன், அப்பொழுது இயேசு என்னையும் மிகவும் அன்பு செய்கின்ற சீடராக சீடத்தியாக அவர் பார்க்கின்றார் என்பதுதான். அந்த காலகட்டத்திலே நாம் பிறந்திருக்க மாட்டோம், அவரை நாம் பார்த்து கொள்ள மாட்டோம். ஆனால் இன்று வரையும் நாம் அனுபவ ரீதியாக இயேசு அனுபவம், அதுதான் ரொம்ப முக்கியம். யோவான் நற்செய்தியை எடுத்துக்கொண்டாலே அவர் இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொண்டவராக, அந்த அனுபவத்தை அடுத்தவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொரு எழுத்தையும் எழுதியிருப்பார். அதுபோன்று நானும் இயேசு அனுபவம் பெற்றிருக்கின்றன, அப்பொழுது நானும் இயேசு அன்பு செய்கின்ற மிக முக்கியமான சீடராக மாறுகின்றோம். இயேசுடைய இறுதி ராவுணவிலே இயேசுடைய மார்புக்கு அருகாமையிலே சாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சீடர் யோவான் தான் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது உண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்டவர்களாக தான் பார்க்கப்படுகின்றோம். நாமும் இயேசுனுடைய மார்புக்கு பக்கத்திலே நாம் சாய்ந்து கொண்டிருக்கின்ற சீடராக நாம் உணர வேண்டும். காரணம், யோவானை பார்க்கும் பொழுது நாம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். புனித யோவானை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் உடனிருப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பார்ந்தவர்களே, உடனிருப்பு. இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் நிறைய பணம் காசு இருக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான்
சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்றாக பக்கத்தில் இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நம்மோடு பயணிப்பார்கள். கஷ்டங்கள் அல்லது துன்பங்கள் நாம் படுகின்ற பொழுது, சோகமாக இருக்கின்ற பொழுது நம்மோடு அனைவரும் இருக்க மாட்டார்கள். பல உறவுகள் நம்மோடு இல்லாமல் போகும். ஆனால் என்றுமே நம்மளை கைவிடாமல் நம்மோடு கடைசி வரையிலும் இருக்கின்றவர் கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நிரந்தரம். எனவே அந்த உடனிருப்பு மிகவும் முக்கியம். இயேசுடைய சீடர்கள் 12 ஆவர். ஆனால் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது இருவர் இயேசுவோடு உடன் வருகிறார்கள். இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் இருவர். முதலாவது பேதுரு, மற்றொருவர் இயேசு அன்பு செய்த யோவான். ஆனால் பேதுரு இயேசுவை மறுதலிக்கின்றார். ஆனால் யோவானோ கடைசி வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை விடுகின்ற வரையிலும் அவர் சிலுவை நடையில் நின்று அவர் இயேசுவை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். அந்த உடனிருப்பு ரொம்ப முக்கியம். எனவே கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த உடனிருப்பை நாம் நம்ப வேண்டும். அப்பொழுது நாமும் இயேசுடைய சீடர்களை போன்று நாமும் செல்வோம் அவரோடு, அவரை காண்போம், அவரில் நம்பிக்கை கொள்வோம். ஆமென். ஏழைக்குத்தான் சொந்தம் என் இயேசு பாலகா, இந்த ஏழை பாடும் தாலாட்டை ஏற்றுக்கொள்ளவா. ஏழைக்குத்தான் சொந்தம் என் இயேசு பாலகா, இந்த ஏழை பாடும் தாலாட்டை ஏற்றுக்கொள்ளவா. மாட மாளிகை நீ தேர்ந்து கொள்ளவில்லை, மாட மாளிகை நீ தேர்ந்து கொள்ளவில்லை. ஏழை குடிலை தேர்ந்ததா நீ எங்கள் பக்கம் இருப்பதா. ஏழைக்குத்தான் சொந்தம் என் இயேசு பாலகா, இந்த ஏழை பாடும் தாலாட்டை ஏற்றுக்கொள்ளவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதிடாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பில் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியாளர் யோவானை மிகவும் அன்பு செய்தவர் இன்றைய திருப்பலின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார் என்பதை எடுத்து இயம்புகின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்துதரான புனித யோவான் போதித்தாரே. நாங்கள் கொண்டாடி இம்மறைப்பொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சி. ஜான் பிரிட்டோ குடும்பத்தினர். சி. ஜான் பிரிட்டோ 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. இருதயசாமி குடும்பத்தினர், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். டி. நீஜில் ஜெராட் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், பெற்றோரை ஆசிர்வதிக்கவும் மற்றும் தீய சக்தியிலிருந்து விடுதலை அடையவும் வேண்டி. எஸ். அமிர்தசாமி குழந்தைசாமி குடும்பத்தினர், சிவகங்கை. குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும் வேண்டி.